இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு காக்கா எல்லா பேர்ட்ஸும் ஃபுட் தேடிட்டு இருக்கப்ப இது மட்டும் தேடவே இல்லை. அதுக்கு பசிக்கலன்னு இல்ல, அது பயங்கர கோவத்துல இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு கல் எடுத்து அது மேல அடிக்கிறான், மிஸ் ஆயிருச்சு. ஆனா அந்த முகம் அந்த மொமெண்ட் காக்கா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த நாளிலிருந்து அதோட லைஃபுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான், அவன் மேல எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். டெய்லி அவன் வீட்டு மேலதான் சுத்துமாமா. அவன் வெளியில வந்த உடனே கீழே வந்து தலையை குத்தும். இதுதான் அதோட டெய்லி ரொட்டீன். சாப்பாடு இல்ல, ரெஸ்ட் இல்ல, காலம் கிடக்குது, விண்டரும் வந்துருச்சு. இப்ப டெம்பரேச்சர் -20°. எல்லா பேர்ட்ஸும் முன்னாடியே ஃபுட் எல்லாம் சேவ் பண்ணிருந்துச்சு. ஆனா இந்த காக்காவோ ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா இது மனசுல ரிவெஞ்ச் மட்டும் தான் இருக்கு. ஃபைனலி குளிர் அதிகமாயிருச்சு, உடம்பு வீக் ஆகுது. சாக போகும் தருணத்தில் கூட அதோட பார்வை அந்த மனுஷன் வீட்டுல தான் இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா அது செத்தது காரணம் சாப்பாடோ குளிரோ இல்ல, அதுக்குள்ள இருந்த பழிவாங்கும் உணர்வு. இதைதான் சைக்காலஜில ருமினேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நடந்ததை திரும்பி திரும்பி அசை போட்டு மைண்ட்ல ரீப்ளே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நமக்கு நாமே பாய்சன் கொடுக்கிற மாதிரி. முதல்ல சாப்பாடு, தூக்கம், சந்தோஷம் இது எல்லாமே நின்றும். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில வாழ்க்கையில நிம்மதினா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ அதனால அவங்க ப்ரொஃபைல், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பாக்குறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. உங்க வாழ்க்கையில என்ன ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை விட்டுட்டு ரிவெஞ்ச்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஜாபையோ பிசினஸ் கூட நீங்க இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இதுக்கு என்னதான் ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக இல்ல, உங்க நிம்மதிக்காக. நீங்க மனசார மன்னிக்காத வரைக்கும் உங்க லைஃப்ல நிம்மதியே இருக்காது. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க லைஃப். அப்பதான் நீங்க வின் பண்ண முடியும். இன்னும் நான் ரிவெஞ்ச் தான் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரிமெம்பர் திஸ் கோட்: acid does more harm to the vessel in which it is stored than to anything on which it is poured. எங்க அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விட்ரா, விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான்னு. மனசார விட்டு கொடுங்க, கெட்டு போயிட மாட்டீங்க. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா ஐ அக்ரின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.